காலையில் தினமும் நடைபயிற்சி செய்வது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இதன் மூலம் பல நன்மைகளை பெறலாம். இதய ஆரோக்கியம். நடைபயிற்சி இதய துடிப்பை அதிகரித்து இதயத்தை வலுப்படுத்துகிறது. இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய நோய்கள் வரும் அபாயத்தை குறைக்கிறது. எடை இழப்பு. கலோரிகளை எரிக்கவும் உடல் எடையை குறைக்கவும் நடைபயிற்சி உதவுகிறது. குறிப்பாக வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பை குறைக்க உதவும். சர்க்கரை நோய் கட்டுப்பாடு. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சமநிலையில் வைத்திருக்க நடைபயிற்சி உதவுகிறது. இன்சுலின் உணர்திறனை அதிகரித்து சர்க்கரை நோய் வரும் அபாயத்தை குறைக்கிறது. எலும்பு ஆரோக்கியம். எலும்புகளை வலுப்படுத்தி ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்கள் வரும் அபாயத்தை குறைக்கிறது. மன ஆரோக்கியம். மன அழுத்தத்தை குறைத்து மனதில் தெளிவு ஏற்படுத்தி தூக்கத்தை மேம்படுத்துகிறது. செரிமானம். செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்க உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தொற்று நோய்கள் வரும் அபாயத்தை குறைக்கிறது. தசை வலிமை. கால்கள் மற்றும் இடுப்பு பகுதியில் உள்ள தசைகளை வலுப்படுத்துகிறது. நெகிழ்வுத்தன்மை. உடலின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறது. இவை தவிர நடைபயிற்சி சோம்பலை போக்கி உற்சாகத்தை அதிகரித்து உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை ஒட்டுமொத்தமாக மேம்படுத்துகிறது. எனவே தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்ய முயற்சி செய்யுங்கள். குறிப்பு: உங்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனை இருந்தால் நடைபயிற்சி செய்வதற்கு முன் மருத்துவரை அணுகுவது நல்லது. காலையில் பொடிநடை போடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இதன் மூலம் நாம் உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் குறித்து பலருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதற்கு பஞ்ச் டயலாக்ஸ் மிகவும் உதவியாக இருக்கும். இதோ உங்களுக்காக 30 பஞ்ச் டயலாக்ஸ். 1. பொடிநடை போடு, உடல் நலம் சோடு. 2. காலை நடை, உடல் வலிமை தரும் தாடை. 3. ஒவ்வொரு அடி ஆயுளை நீட்டிக்கும். 4. நோய்கள் ஓடிப்போக பொடிநடை போதும். 5. பொடிநடை உன் நண்பன், ஆரோக்கியம் உன் சொத்து. 6. பொடிநடை போடு, உற்சாகம் கூடு. 7. உடல் நலம் வேண்டுமா, பொடிநடை போடு. 8. பொடிநடை உன் மருந்து, நோய்கள் உன் எதிரி. 9. ஒவ்வொரு நாளும் பொடிநடை ஒரு களம். 10. பொடிநடை போடு, ஆயுள் கூடு. 11. உடல் ஆரோக்கியம் பொக்கிஷம், பொடிநடை அதற்கான திரவி. 12. பொடிநடை உன் உடலுக்கு உணவு. 13. பொடிநடை போடு, மனம் திளைக்கும். 14. உடல் நலம் மனநலம் இரண்டும் இணைந்து வரும். 15. பொடிநடை வாழ்வின் சிறந்த துணை. 16. நோய் வராமல் தடுக்க பொடிநடை போதும். 17. பொடிநடை உன் உடலுக்கு உழைப்பு. 18. உடல் நலம் உன் செல்வம், பொடிநடை அதற்கான முதலீடு. 19. பொடிநடை உன் ஆயுளை நீட்டிக்கும். 20. உடல் நலம் வேண்டுமா, பொடிநடை போடு, தாமதிக்காதே. 21. பொடிநடை உன் உடலுக்கு வலிமை. 22. உடல் நலம் மனநலம் இரண்டையும் பாதுகா. 23. பொடிநடை உன் உடலுக்கு உற்சாகம். 24. நோய்கள் ஓடிப்போக பொடிநடை போதும். 25. உடல் நலம் உன் பொக்கிஷம். 26. பொடிநடை உன் உடலுக்கு உணவு. 27. உடல் நலம் வேண்டுமா, பொடிநடை போடு. 28. பொடிநடை உன் உடலுக்கு வலிமை. 29. உடல் நலம் மனநலம் இரண்டும் இணைந்து வரும். 30. பொடிநடை வாழ்வின் சிறந்த துணை. உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக வாழ 100 வழிகள் ஒரு சாத்தியமற்ற பணி. ஏன் 100 வழிகள் என்று கேட்கிறீர்கள்? உண்மையில் உடற்பயிற்சி என்பது ஒரு மிகப்பெரிய கடல். அதில் எண்ணற்ற நீச்சல் வழிகள் உள்ளன. ஒவ்வொருவரின் உடல்நிலை, வயது, விருப்பம், நேரம் போன்றவற்றை பொறுத்து பயிற்சிகள் மாறுபடும். ஆனால் சில பொதுவான மற்றும் பயனுள்ள உடற்பயிற்சி வழிகளை பார்ப்போமா? ஏரோபிக் பயிற்சிகள், ஏரோபிக் எக்ஸசைசஸ். நடைப்பயிற்சி எளிமையானது, எங்கும் செய்யலாம். ஜாகிங் இதயத்தை வலுப்படுத்தும். சைக்கிளிங் இயற்கையை ரசிக்க வழி. நீச்சல் முழு உடலையும் பயிற்சி செய்யும். நடனம் மனதையும் உடலையும் மகிழ்விக்கும். வலிமை பயிற்சிகள், ஸ்ட்ரெங்த் ட்ரெய்னிங். குந்துகைகள், ஸ்குவாட்ஸ் கால்கள் மற்றும் இடுப்பு பகுதியை வலுப்படுத்தும். புஷ் அப்கள், புஷ் அப்ஸ் மார்பு மற்றும் கைகளை வலுப்படுத்தும். பிளாங்க் பிளாங்க் முழு உடலையும் வலுப்படுத்தும். எடை தூக்குதல் தசைகளை வளர்க்க உதவும். நெகிழ்வுத்தன்மை பயிற்சிகள், ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ். யோகா உடல் மற்றும் மனதை ஒருங்கிணைக்கும். பிளேட்ஸ் உடலின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கும். கூடுதல் குறிப்புகள்: உங்கள் இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். எடை குறைப்பு, தசை வளர்ச்சி, மன அழுத்தம் குறைப்பு போன்றவை. வாரத்திற்கு 150 நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சி செய்யுங்கள். வாரத்திற்கு 2 நாட்கள் வலிமை பயிற்சி செய்யுங்கள். ஒரு நண்பருடன் சேர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் உடலை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் மருத்துவரை பார்க்கவும். உடற்பயிற்சி செய்வதற்கான சில பயன்பாடுகள்:
ஃபிட்பிட் உங்கள் நடைகள், கலோரி எரிப்பு போன்றவற்றை கண்காணிக்க உதவும். நைக் ரன் கிளப் ஓடுவதற்கு உத்வேகம் தரும். யோகா ஸ்டூடியோ வீட்டில் யோகா செய்ய உதவும். முக்கியமானது, எந்த ஒரு புதிய உடற்பயிற்சியை தொடங்குவதற்கு முன் உங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். இறுதியாக, உடற்பயிற்சி என்பது ஒரு வாழ்க்கை முறை. இதை ஒரு பொறுப்பாக பார்க்காமல் ஒரு மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளுங்கள். தனிப்பட்ட உங்களுக்கான சிறந்த உடற்பயிற்சி திட்டத்தை உருவாக்க உதவும் ஒரு தனிப்பட்ட பயிற்சியாளரை தேடுவதையும் சிந்திக்கலாம். நீங்கள் எந்த வகையான உடற்பயிற்சியில் ஆர்வமாக இருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள்.